Chennai Silks in Mega Summer Sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. தமிழக சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தாலும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் நீடித்து வந்தது. 234 உறுப்பினர்களை கொண்ட சட்டமன்றத்தில் ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களின் அறுதி பெரும்பான்மை கிடைக்காததால் விஜய் மற்ற கட்சிகளின் ஆதரவை நாடி தீவிர பேச்சுவார்த்தை நடத்தினார். இதன்படி திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிக உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவை தவேக தரப்பு முதலில் நாடியது. முதற்கட்டமாக காங்கிரஸ் கட்சி தவேகாவுக்கு ஆதரவு அளித்து 5 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை வழங்கியது. இதன் மூலம் தவேகாவின் ஆதரவு எண்ணிக்கை 113ஆக உயர்ந்தது. மீதமுள்ள 5 இடங்களுக்காக சிபிஐ, சிபிஎம் மற்றும் விசிக உள்ளிட்ட கட்சிகளுடன் தீவிர பேச்சுவார்த்தை நடைபெற்றது. நீண்ட நாட்களாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் விஜய் தரப்பில் இருந்து ஆதரவு கோரி 3 கட்சிகளுக்கும் கடிதம் அனுப்பப்பட்டது. தவேகாவின் முக்கிய நிர்வாகிகளான நிர்மல்குமார் உள்ளிட்டோர் தொடர்ந்து 3 கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனிடையே அதிமுகவும் திமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்கப் போவதாக தகவல்கள் பரவின. இது தமிழ்நாடு அரசியலில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. உடனடியாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி உள்ளிட்டோர் இது வெறும் வதந்தி என்று விளக்கம் அளித்தனர். இந்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தங்கள் செயற்குழு கூட்டங்களை நடத்தி தவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து விவாதித்தனர். இரு கட்சிகளும் ஆட்சியில் பங்கு பெறாமல் வெளியிலிருந்து நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக சுமூக முடிவெடுத்து அதற்கான ஆதரவு கடிதங்களை தவேகாவிடம் வழங்கின. விசிக தரப்பில் தொடக்கத்தில் தங்கள் முடிவை அறிவிக்காமல் இருந்த நிலையில் கட்சி தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அதன் பின்பு தவேகாவிற்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்தார். இதனிடையே இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதாக அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து ஆட்சி அமைக்க தேவையான எண்ணிக்கையும் தாண்டி கூடுதலாக 2 உறுப்பினர்களின் ஆதரவு தவேகாவிற்கு கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து 8ஆம் தேதி இரவு விஜய் ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைக்க கோரிக்கை வைத்தார். தவேகா, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம் மற்றும் ஐயுஎம்எல் ஆகிய கட்சிகளின் எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதங்களை ஆளுநரிடம் சமர்ப்பித்தார். 9ஆம் தேதி விஜய் முதலமைச்சராக பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் மூலம் தமிழக வரலாற்றில் முதன்முறையாக ஒரு புதிய கட்சி தலைமையில் பல்வேறு கட்சிகளின் ஆதரவுடன் கூட்டணி ஆட்சி அமைய உள்ளது. இந்த அரசியல் சமன்பாடு தமிழக அரசியலில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.